என் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எங்க கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏரிக்குள்ள கட்டுறாங்க. இது இந்த காவிரி திண்டிவன ஏரி, திண்டிவன ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் பார்த்தா தெரியுது. இதெல்லாம் ஏரி, இது பேருந்து நிலையம். இதற்கு நான் 26/7/2023 மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன். இது மாதிரி கட்டாதீங்க, இங்கே வெள்ளம் வரும், இது ஏரி வந்து முக்கியமானது, நம்ம பாதுகாக்கணும், வருகின்ற காலத்தில் கடுமையான பாதிப்பு வரும், இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல. ஏன்னா இது வந்து அரசியல்னா என்ன, அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாற்றிட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இடத்த வாங்கி போட்டாங்க. இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு இங்கே தான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல். இது அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ள யாராவது கட்டுவாங்களா? எத்தனையோ தீர்ப்புகள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு, ஏரிக்குள்ள எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால் இங்கே புதிய பேருந்து நிலையத்தை இங்கே ஏரிக்குள்ளே கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ள ஏரி பேருந்து நிலையம் இப்போ இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தண்ணி உள்ளே போயிருக்கு. அப்போ கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன நிலையில் இருக்கும் பாருங்க. அப்போ இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும். இந்த பேருந்து நிலையம் இங்கே வரக்கூடாது, இது ஏரியாவே இருக்கணும். இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சுட்டு போகிறது. இப்போ திண்டிவனம் நகரத்தில் பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணியில், வீடுகள்லாம் நாசமாகிட்டு, பொருள்லாம் சேதமாயிட்டு அடைஞ்சிருக்குது. இது இப்போ பஸ் ஸ்டாண்டு, அங்கே கலெக்டர் ஆஃபீஸு எல்லாமே அங்கே ஏரியில் இருக்குது. அது எல்லாமே 5 அடி தண்ணியில் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்குது. திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸும் ஏரியில் தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஏரியில் கட்டுறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பைத்தியகாரத்தனம். ஏரிக்குள்ளே கட்டுறது பைத்தியகாரத்தனம். ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அது இதுக்கு மேலே என்ன வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எங்களை ஆதங்கத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும். வறட்சி காலத்துலேயும் நமக்கு அந்த ஏரி வேணும், இருக்கிற தண்ணியெலாம் சேகரித்து நிலத்தடி நீர்லாம் உயர்த்தணும். இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். இந்த வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, உடனடியாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாம் அங்கே போய் அதிகாரிகள் போய் அவங்க மீட்டெடுக்க வேண்டும். அடுத்தது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும், உடனடி நிவாரணம். அதுக்கு பிறகு அடுத்தது பயிர் சேதத்திற்கு அதற்கு முழுமையான நிவாரணம் வந்து முதலமைச்சரும் தமிழக அரசும் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 40,000 ரூபாய், நெல் பயிருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் கொடுக்கணும். அதே போன்று வாழைனா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். அதில் இது வந்து அடிப்படை நிவாரணம். இதில் வந்து விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், 30% மேலே பாதிப்புனா நாங்கள் முழுமையாக கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கொடுப்பாங்களே இல்லைன்னு தெரியல. அவங்க சொல்கிறதுலாம் என்ன, நாங்கள் மத்திய அரசை கேட்டுருக்குறோம், மத்திய அரசு கொடுத்தா நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோங்க. மத்திய அரசு கேட்டு மத்திய அரசு எப்போ கொடுப்பாங்க, இவங்க எப்போ மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க? அப்படி தான் சொல்லணும், அப்போ தான் இருக்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டு பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழக அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்க சொல்லக்கூடாது. இங்கேயே வந்து அதற்கு முன்னெச்சரிக்கை நட. ஏன்னா நான் பல முறை இது தொடர்ச்சியாக வரப்போகுது. இந்த புயல் இருக்குது, இன்னும் ஒரு புயல் கூட வந்தால் வரலாம், இன்னும் 2 புயல் வந்தால் வரலாம். ஏன்னா அடுத்தது புயல் வரதான் இருக்குது. காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால உலகம் முழுவதும் புயல்கள். இந்த புயல் பெங்கல் புயல் வந்து கொஞ்சம் சிறிய அளவு புயல். ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரைக்லான், சூப்பர் ஸ்டாம்லாம் வருது. அதில் அது நல்ல வேலை அது வரல. அதனால் இதில் வந்து மழை வந்திருக்கு, ஓரளவுக்கு எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்குது, அது ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆனாலும் பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டு தான் பார்த்துக்கணும். அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.